ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11 மாசி மாதம் 27 அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23 அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1 அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14 மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3 அதாவது பிப்ரவரி 15 அன்னைக்கு மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3 பிப்ரவரி 15 அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும். உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2 மாசி 18 மார்ச் 2 பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2 அன்னைக்கு நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14 மாசி 30 காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தார். தசமஸ்தானாதிபதி இப்போ ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. பிப்ரவரி 23 மாசி 11. இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுறார். இதுவே ஒரு பெரிய விசேஷம். தொழில் விருத்தியாகக்கூடிய நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, இனிமையான வார்த்தைகள் மூலமாக, நல்ல பாட்டு பாடுறவங்களாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பரான டைம். கச்சேரி பண்ணுறவங்க, கர்நாடக சங்கீதம், அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதாவது பின்புல வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சூப்பரான டைம். அதே சமயம் நீங்கள் இந்த கோயிலில் மந்திரம் சொல்லக்கூடிய நபர், இல்லாட்டி வீட்டில் வைதிக காரியம் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஓதுவார் கோயிலெலாம் பழனியிலலாம் ஓதுவார் மந்திரத்தை சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். அவர்களெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் தொண்டை சம்பந்தமாக எது தொழில் பண்ணாலும் சரி, சார் நான் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட்டு சார், உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது சார், நான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், சூப்பரான டைம், மெடிக்கலில் சொல்கிறேன், இல்லை சார் நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கேன், தாராளமாக இருங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. ஆனால் அதே சமயம்
நீங்கள் சில சமயம் சில தவறான வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியாகவோ தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்தது. 23ஆம் தேதிக்கு மேலே வரவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஆஃபீஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க. ஒரு புதிய ஆஃபீஸ் துவக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வியாபாரமே இல்லை சார், நான் எந்த வியாபாரமும் பண்ணல, பிப்ரவரி 23 தாண்டட்டும், ஒருத்தர் வருவார், சார் உனக்கு எவ்வளோ 2 லட்சம் வேணுமா, இந்தா வச்சுக்கோ, நீ பிஸ்னஸ் ஆரம்பி, ஏதோ ஒரு பொட்டி கடையை போட்டுக்கோ, ஒரு பங்க் கடை போடு, இல்லையா ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணு, இல்லையா ஒன்றுமே இல்லையா ஒரு சின்ன பொட்டி கடை போட்டு அதில் வந்து சிகரெட்லாம் வச்சு விற்றுக்கோ. அது ஒரு விற்கக்கூடாத பொருள் தான், அது ஆக்சுவலாக அது விற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லணும். அதில் வந்து சிகரெட் இது பிடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம், நம்ம அதை பற்றி பேச வேணாம். அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுற எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாதீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார், தொண்டஸ்தானத்தில். புறம் பேசினீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும், உங்கள் கௌரவம் பாதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவங்களை பற்றி பெருமையாக பேசுங்க. ஒருத்தன் கெட்டவன் வரான், சார் நல்ல மனுஷன் பாய்வேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நீ பார்க்க மாட்டேன், நல்லா ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்ன ஹெல்ப் பண்ணாருன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார், பெருமையாக பேசுங்க. அடுத்தவங்கள பற்றி பெருமையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய ஐதீகம் என்ன தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் நகையை வாங்கி வச்சுட்டு அதை நகையை போட்டுக்கணும். சில பேர் சில லேடிஸ் பார்த்துருக்கேன், அவங்க நகையை வாங்கி வச்சு அதை லாக்கர்லேயே வச்சுருப்பாங்க, பெருமை வேறு. ஐ ஹாவ் அ லாக்கர் இன் பேங்க், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, லாக்கரில் வைக்கிறதுக்கான நகை வாங்குற, அந்த நகையெல்லாம் தாராளமாக போட்டுக்கோ, வெளியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. இந்த நகையெல்லாம் போட்டுட்டிங்கன்னா தான் லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட வரும். லாக்கரில் வைக்க லாக்கருக்கு பணம் வரும், பேங்க்கு சம்பாதிப்பான். அது மாதிரி தான் நல்ல விஷயங்களை பேச 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 நல்லது உங்களை தேடி வரும். இறைக்கிற கேணி தான் ஊறும், அது மாதிரி நல்லது பேசுங்க, நல்லது உங்களை தேடி வரும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இது அமைந்திடும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.